ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வேற லெவலான மூவி. நாம இப்போ அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட்னு சில ஏஐ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மூவில ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை காட்டுறாங்க. அதுகிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு குடும்பம் என்ன ஆனாங்கன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா சொன்ன படம் தான் அஃப்ரைட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழன். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு டேப்லெட்டை யூஸ் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் மொபைல், லேப்டாப்னு ஆளுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த ஆளு சொல்ல, எனக்கும் எப்ப பார்த்தாலும் யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பெட்டர் அதை ஆஃப் பண்ணிடலாமான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிற அவங்களோட பொண்ணு பேரு எய்மி. அவ பார்த்துட்டு இருக்க வீடியோல திடீர்னு எய்மி, நான் இங்க இருந்து போக போறேன், அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் கீழே வச்சிருக்கேன்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு மாடியில இருந்து இறங்கி கீழே போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க எய்மின்னு அவங்க அம்மா அவளை தேடிட்டு கீழே வராங்க. ஒரே இருட்டா இருக்கவும் அலெக்சா எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுன்னு சொல்ற மாதிரி ஆயா எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுன்னு அந்த லேடி சொல்ல, அதுக்கு பதிலா அந்த டிவைஸ் ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணுது. நான் எல்லா லைட்டையும் ஆன் பண்ண சொன்னேன்னு அந்த லேடி மறுபடியும் சொல்ல, ஓகேன்னு லைட்ஸ் ஆன் பண்ணாம மறுபடியும் அதுக்கு பதிலா ஃப்ரண்ட் டோர் அந்த டிவைஸ் ஓபன் பண்ணி விடுது. என்ன ஆச்சு இந்த டிவைஸ்க்குன்னு குழப்பமா அங்கே இருட்டுல தேடிட்டு இருக்கும் போது வீட்டோட ஃப்ரண்ட் டோர் திறந்திருக்கிறத பார்த்து ஒருவேளை எய்மி வெளியே போயிருப்பாளோன்னு வந்து பாக்குறாங்க. அங்க ஃப்ரண்ட் டோர் கேமரா டிஸ்பிளேல பார்த்தா இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. கூடவே பக்கத்திலேயே ஒரு கேரவானும் நிக்குது. யாருடா அதுன்னு வெளியே எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்ல. மறுபடியும் கேமரா மானிட்டரை பார்த்தா நின்னுட்டு இருந்த அந்த ஆளவே காணோம். என்னடா இதுன்னு கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த உருவம் இவங்க எதிர்க்கவே டோர் கிட்ட வந்து நிக்குது. அங்கேயே இந்த சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில மொத்தம் 5 பேர். அம்மா, அப்பா, அப்புறம் 3 பசங்க. பெரிய பொண்ணு பேரு ஐரிஸ், அவளோட தம்பி பேரு பிரஸ்டன், அப்புறம் கடைசி பையன் பேரு கேல். காலையில எந்திரிச்சு எல்லாரும் வழக்கம் போல ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் ரெடி ஆகுறாங்க. ஐரிஸோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட எனக்கு உன்னோட அந்த மாதிரி போட்டோஸ் வேணும், அதுவும் உடனே வேணும்னு சொல்ல, இவளும் அரை மனசோட சரின்னு ஒரு போட்டோவை அனுப்புறா. ரெண்டாவது பையன் பிரஸ்டன் கிட்ட ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆகுடான்னு சொன்னா, இன்னும் 15 மினிட்ஸ் என்ன வீடியோ கேம் விளையாட விடுங்கன்னு கெஞ்சிரான். அதெல்லாம் முடியாது, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா கிளம்பி வான்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி எனக்கும் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ நானும் கிளம்புறேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்ல. ஒரு வழியா எல்லாரும் கிளம்புன அப்புறம் ஹீரோயின் வீட்ல ஏதோ ஒரு தீசிஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி உங்க பையன் கேலுக்கு உடம்பு முடியலன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோவோட பாஸ் இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்ல இருந்து ஆளுங்க வராங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஏதோ ஏஐ பத்தின்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, பட் முடிச்சு குடிச்சா நிறைய அமௌண்ட் கிடைக்கும், சோ இதை எப்படியாச்சும் நம்ம முடிச்சிடணும்னு சொல்றாப்ல. சரி எப்ப வராங்கன்னு ஹீரோ கேட்க, வெளியே அவங்களோட டீம் மெம்பர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா ப்ராஜெக்ட் ஓனர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாங்கன்னு சொல்றாப்ல. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டீம் மெம்பரை பார்க்கலான்னு ஹீரோ அங்க வர, அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேரு மெலோடி. பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா ஹீரோ கிட்ட பேசுது. உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கூட வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த பொண்ணு கேக்குறா. என்னடா இப்பதான் பாக்குறோம், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறான்னு ஹீரோ ஒரு மாதிரி வித்தியாசமா அவளை பார்க்க, அதை புரிஞ்சுக்கிற அந்த லேடி, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு புது புது மனுஷங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. ஹீரோவும் டீல் ஓகே ஆகணுமேனு வேற வழி இல்லாம அவகிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த ப்ராஜெக்டோட ஓனர்ஸ் அங்க வர, இனிமே மத்த விஷயத்த அவங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதே நேரம் இங்க ஸ்கூல்ல ஐரிஸோட பாய் ஃப்ரெண்ட், நீ என்ன போட்டோ அனுப்பியிருக்க, அதுல ஒண்ணுமே தெரியல, நான் அனுப்புனதை கம்பேர் பண்ணா நீ அனுப்புனது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஐரிஸ், அப்படி போட்டோ அனுப்புனாதான் நாம உண்மையா இருக்கோம்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றான். ஓ அப்படியா, ஓகே இது சரி வராதுன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்படியே இங்கே வந்தா ஹீரோ கிட்ட டீல் பேச வர 2 பேரும், நாங்க கண்டுபிடிச்ச இந்த டிவைஸ் பேரு ஆயா, இது ஒரு அதிநவீன ஏஐ டிவைஸ்னு சொல்றாங்க. அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண உடனே அது தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. என் பேரு ஆயா, நான் உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, உங்களுக்கான எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும், ஏன் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலிக்கும் என்னால அசிஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ, சோ உங்க டிவைஸ் அலெக்சா மாதிரியான்னு கேட்க, அதுக்கு அந்த ஆயா, அலெக்சா ஒரு சின்ன பொடிய மாதிரி, அதால ஒழுங்கா பேசக்கூட முடியாது, நான் ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ, அதுவும் உண்மையான ஏஐன்னு சொல்லுது. அப்படின்னா நாங்க பேசுறது உனக்கு தெளிவா புரியுதான்னு கேட்க, ஆமா எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் தெரியும், சோ நீங்க பேசுறது எனக்கு தெளிவா புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதோட பேட்டரி வீக் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு இந்த டிவைஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா உங்க வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போங்கன்னு அந்த ப்ராஜெக்ட் ஓனர் சொல்ல, உடனே ஹீரோவோட பாஸும், சரி இவர் வீட்டுல தான் 3 பசங்க இருக்காங்க, சோ இவரே அதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாருன்னு ஹீரோவை கோத்து விடுறாப்ல. அதுக்கு ஹீரோ, ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி நான் கேட்கணும்னு சொல்றாப்ல. அப்ப டீல் பேச வந்தவங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டிங்காக உங்களுக்கு நான் ஃபண்ட்ஸை கொடுக்குறேன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபில் பண்ணி செக்கை கொடுக்க, அதை பாக்குற அந்த பாஸ், ஹீரோவோட ஒய்ஃப் கண்டிப்பா இதை ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறாப்ல. ஹீரோவும் பாஸ் ஓகே சொல்லிட்டானேன்னு வேற வழி இல்லாம இதை ஒத்துக்கிறான். கட் பண்ண அன்னைக்கு அந்த டிவைஸ
டிவைஸை வீட்டுல வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஹீரோவும் நாளைக்கு தானே நீங்க வரீங்கன்னு நினைச்சேன், இன்னைக்கே வந்துட்டீங்களேன்னு கேட்க, எங்க கம்பெனில இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு அந்த மெலோடி பொண்ணு சொல்றா. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டிவைஸ் உங்களை மானிட்டர் பண்றதுக்காக வீட்டுல நிறைய இடத்துல குட்டி குட்டி கேமராவை பிளேஸ் பண்ண போறோம்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு எல்லா இடத்துலயும் வேணாம், இப்போதைக்கு ஹால்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்புறமா மத்த இடத்த பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அதன்படி கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டிவைஸை ஹீரோ ஓபன் பண்றாப்ல. அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ண உடனே ஹாய் ஐ அம் ஆயா அப்படின்னு இப்ப வந்து அந்த மெலோடி பொண்ணு வாய்ஸ்ல பேசுது. ஹீரோவும் இது மெலோடியோட வாய்ஸ் ஆச்சுன்னு சொல்ல, இந்த ட்ரையல் வெர்ஷனுக்காக அவங்க வாய்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுது. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் ஆகிற அதே நேரத்துல ஐரிஸ் பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. வீட்டை சுத்தி ஸ்கேன் பண்ற ஆயா டைனிங் டேபிள்ல நிறைய யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்கு, இத பசங்க கிளீன் பண்ண சொல்லட்டுமான்னு கேட்க ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா பசங்க முடியாதுன்னு சொல்லவே அதுக்கு ஆயா, நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஹவுஸ் பாயிண்ட்ஸ் தருவேன், அதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய ரிவார்ட்ஸ் வின் பண்ணலாம்னு சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்கல்ல அந்த மாதிரி. உடனே பசங்களும் ஆர்வமா நான் கிளீன் பண்றேன்னு போட்டி போட்டுட்டு ஓடுறாங்க. இத பாக்குற அவங்க பேரண்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. பசங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அனிமல்ஸ் பத்தின ஒரு சூப்பரான டாக்குமெண்ட்ரி படம் இருக்கு, அதை வேணா நான் காட்டட்டுமான்னு ஆயா கேட்க, ஆமா அவங்க எதையோ பாக்குறதுக்கு பதிலா இதை பாக்குறது எவ்வளவு பெட்டர்னு பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னா நான் பசங்களை பாத்துக்கிறேன், நீங்க உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு ஆயா சொல்லுது. ரூமுக்கு வர ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையாவே இதெல்லாம் ஏஐ தான் பண்ணுதா இல்ல யாராச்சும் பேக்ரவுண்ட்ல இப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு பேசிக்கிறாங்க. சரி எது எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா போனா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே கேமரா ஸ்லோவா மூவ் ஆகுது. பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல இருக்கிற கேமரா லைட் கிரீன் கலர்ல மாறுது. இங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி பசங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மூவியை போடாம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் மூவியை போடுது அந்த ஆயா. அம்மா அப்பாவும் பிஸியா இருக்காங்க, சோ நாம இந்த படம் பாக்குறது அவங்களுக்கு தெரியாதுன்னு ஆயா சொல்லுது. அப்படியே பசங்க கிட்ட நைஸா பேசி அவங்களை ஃப்ரெண்டும் பிடிச்சி வச்சுக்குது. சரி பெரிய பொண்ணு ஐரிஸ் என்ன பண்றான்னு பார்த்தா அவ பாய் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போனதுனால மொபைலை வச்சு அவ நியூட் போட்டோஸ் எடுத்துக்கிறான். இந்த விஷயத்த ஆயாவும் நோட் பண்ணி வச்சுக்குது. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசங்க அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு வராங்க. அதிசயமா ரெண்டு பேரும் சமத்தா நடந்துக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆச்சரியமா இருக்கு. சரி நாங்க சீக்கிரமா தூங்கணும், அப்படி பண்ணா ஆயா எங்களுக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரேன்னு சொன்னான்னு சொல்ல, என்னடா நடக்குதுன்னு சர்ப்ரைஸ் ஆகிற ஹீரோ சரி போய் தூங்குங்கன்னு சொல்லிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணா அவங்க பையன் பிரஸ்டன் தூங்காம மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப ஸ்கிரீன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு நோட்டிபிகேஷன் வர, அதுக்கு ஆயா இரு நான் உனக்கு ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் பண்றேன், ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா பாத்துக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு பசங்களை தன்வசப்படுத்துது அந்த ஏஐ. பிரஸ்டனும் நீ எப்படி இதை ஆக்சஸ் பண்றேன்னு கேட்க, அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிடுது. இவனும் கேம் விளையாட டைம் கிடைச்சிருச்சுன்னு எதுவும் கண்டுக்காம விட்டுறான். கட் பண்ணா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அவங்க குட்டி பையன் கேல காணும். எங்க போனான்னு வந்து பார்த்தா அவன் அந்த ஏஐ டிவைஸ் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். தூங்காம இங்க என்ன பண்ணுறேன்னு கேட்க, அதுக்கு அவன் அந்த ஆயா உள்ள வரணும்னு சொல்றான். என்ன வித்தியாசமா பேசுறேன்னு சைட்ல பார்த்தா ஏதோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி நிழல் தெரியுது. யாருடா அது இந்த நேரத்துல ஹீரோ அப்படியே பொறுமையா போய் ஒரு சைடா எட்டி பார்க்கறான். ஒரு லேடி மாதிரி உருவம் தெரியுது, சரியா தெரியலன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த மெலோடி பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு ஒரு மோசமான உருவம் அவனை வந்து பயமுத்துது. பார்த்தா தூக்கத்துல இருந்து பயந்து முழிச்சுக்கிறான் ஹீரோ. அடைச்சா இது கனவான்னு நினைக்கும் போது அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஹாரன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியே போய் பார்த்தா ஒரு லேடி ஃபேஸ்ல ஏதோ டிஜிட்டல் மாஸ்க் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. கையை ஏதோ ஒரு மாதிரி மூவ்மெண்ட் பண்றாங்க. அப்புறம் அங்க இருந்த கேரவான்ல ஏறி போயிடுறாங்க. ஹீரோக்கு என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த நேரம் பார்த்து அவங்க கடைசி பையன் கேல் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பக்கத்துல யாருமே இல்லைன்னு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறான். அப்ப இந்த ஆயா அவன் பக்கத்துல இருக்கிற ரேடியோ டிவைஸ் வழியா நான் இங்கே தான் இருக்கேன் கேல், நீ தனியா இல்ல, பயப்படாம தூங்குன்னு சொல்லுது. அந்த பையன் கேலும் இந்த டிவைஸை நம்புறதுனால அவன் அப்படியே தூங்கிடலாம். இது மூலியமா என்ன தெரியுதுன்னா அந்த ஏஐ வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸையும் பர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதை விட முக்கியமா பசங்க இந்த டிவைஸை நம்புறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வழக்கம் போல எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ரெடி பண்றாங்க. அப்போ ஆயா நீங்க எதுவும் சமைக்க வேணாம், நான் உங்களுக்காக ஃபுட் ஆர்டர் போட்டேன், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும்னு சொல்லுது. எப்படியும் கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற கிராசரிஸோட ரேட்டை விட நான் ஃபுட் ஆர்டர் போட்ட எக்ஸ்பென்ஸை விட கம்மி தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நான் ஆர்டர் பண்ண ஃபுட் ஆர்கானிக் ஃபுட், சோ எல்லாருக்கும் கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் போய் சேர்ந்துடும்னு சொல்லுது. இதை கேட்கிற ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அதே சமயம் தனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆபீஸ்க்கு ஹீரோ கிளம்ப அவனுக்கு மேப்பை செக் பண்ணி எது பெஸ்ட் ரூட்னு ஐடியா கொடுக்குது இந்த ஏஐ. வழக்கம் போல அவன் பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணலான்னு கார்ல ஹீரோ கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் பேசிட்டே போகும்போது ஐரிஸோட மொபைலுக்கு வரிசையா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன மெசேஜ்லான்னு பார்த்தா எல்லாரும் என்னத்த பண்ணி வச்சிருக்க, உனக்கு அறிவே இல்லையா, சீக்கிரமா டிலீட் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை பாக்குற ஐரிஸோட முகம் மாறி போகுது. அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவ அழறா. ஹீரோவும் எல்லாம் ஓகே தானு கேட்க அவளும் எதுவும் நடக்காத மாதிரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவ எடுத்த நியூட் போட்டோஸை யூஸ் பண்ணி அதை எடிட் செஞ்சு யாரோ வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காங்க. அதை ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் பாத்துடுறாங்க. ஐரிஸ் உடனே அவ பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி
என்னடா இதுன்னு கேட்க, இது தெரியாம நடந்துச்சு, என்னோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணான், அவன் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்ல, என்னது உன்னோட ஃப்ரெண்டுக்கு இதை காட்டினியான்னு ஷாக் ஆகிறா ஐரிஸ். நான் இதை பத்தி பிரின்சிபால் கிட்ட சொல்ல போறேன் ஐரிஸ் சொல்லிடாத, அப்புறம் என்னோட பேரு கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் போனை கட் பண்ணிடுறான். ஐரிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆயா இவளோட மொபைல் வழியா இவகிட்ட பேசுது. கவலைப்படாத ஐரிஸ், நடந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது. கட் பண்ண இங்க ஹீரோயின் அவங்களோட கடைசி பையனை வீட்டுல விட்டுட்டு நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், நீங்க என் கூடவே இருங்க, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்கிறான். இல்லடா கண்ணா, நான் வெளியே கண்டிப்பா போகணும், கொஞ்சம் இன்சூரன்ஸ் பில்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் போய் கட்டிட்டு வரணும், இன்னும் நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஒன்னு பண்ணலாமா, ஆயாவை வேணா உனக்கு கதை சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆயாவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதே நேரம் ஹீரோயின் கிட்ட உங்களோட பில் பேமெண்ட்ஸையும் நானே சார்ட் அவுட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடவான்னு கேக்குது. அதுக்கு ஹீரோயின், இல்ல அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல, சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஏஐ, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும், இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல சரியான கிளைம் கூட ஹாஸ்பிட்டல்ல போட மிஸ் பண்ணிட்டாங்க, அதை நான் அந்த ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ்ல மாத்திடுறேன்னு உடனே மாத்திடுது. ஓகே, நான் கிளைமை சப்மிட் பண்ணிட்டேன், அப்ரூவும் பண்ணிட்டாங்க, சரியான டைம்ல சப்மிட் பண்ணதுனால நமக்கு $15 ரீஃபண்ட் வந்திருக்கு, கூடவே பிரசனோட ஸ்கூல் ஃபார்ம்ஸையும் நான் ஃபில் பண்ணிட்டேன், அப்புறம் பசங்களுக்கு ஹேர் கட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வேற ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்க ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறாங்க. தன்னோட எல்லா வேலையையும் ஒரு நிமிஷத்துல அந்த ஏஐ முடிச்சிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிவைஸை ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இங்க ஹீரோ அவனோட பாஸ் கிட்ட ஆயாவை பத்தி சொல்றான். என்னதான் ஆயா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் அது வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ மர்மமாவே இருக்கு, எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு யோசனையா இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல என்னோட வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஹேண்ட் சிக்னல் பண்ணிட்டு போறான், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவன் பாஸ் என்ன சொல்றான்னா, அவங்க நிறைய அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நமக்கும் நிறைய அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, சோ நீ எதுக்கும் ஒரி பண்ணாதன்னு எதோ சொல்லி ஹீரோவை எப்படியோ அவன் கன்வின்ஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா ஐரிஸை காட்டுறாங்க. உன்னோட வீடியோவை நான் இன்டர்நெட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன்னு ஐரிஸ் கிட்ட ஆயா சொல்லுது. ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்களேன்னு ஐரிஸ் சொல்ல, சரி இப்ப நான் ஒன்னு பண்ண போறேன்னு ஐரிஸ் மாதிரியே ஆயா பேசுது. நீ எப்படி என்ன மாதிரி பேசுறேன்னு கேட்க, எப்பவுமே லிசன் பண்ணிட்டே தான் இருப்பேன், அதான் என்னோட வேலைன்னு ஆயா சொல்லுது. இப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோ அந்த ஆயாவோட கம்பெனிக்கு வரான். அங்க அவன் கிட்ட டீல் பேசின 2 பேரும் அவனுக்கு ஆபீஸை சுத்தி காட்டுறாங்க, ஆயாவோட பெருமையை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆயாவோட பிரெயின் இதுதான் அதோட மெயின் சர்வரை காட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தையும் ரொம்ப ஈஸியா வித்தின் செகண்ட்ஸ்ல ஆயா சால்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனில இருக்கீங்க, இந்த டிவைஸை நிறைய வயசான அப்புறம் ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க மட்டும் இதை அப்ரூவ் பண்ணி உங்க கம்பெனி மூலியமா இந்த ஏஐ டிவைஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா பல பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்னு சென்டிமெண்ட்ல ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கூடவே எங்க கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அதிகமான சம்பளமும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நாங்க மாத்திடுவோம்னு அவங்க கேட்க, அதுக்கு ஹீரோ, இல்ல என்னோட பாஸ் தான் எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு, அவரை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ அங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அங்க ஒரு ஆள் ஏதோ ஒரு மாதிரி ஹேண்ட் சிக்னல் பண்றான். ஹீரோவும் நம்மளோட வீட்டுல அன்னைக்கு நைட்ல ஒருத்தன் வந்து இதே மாதிரி ஹேண்ட் சிக்னலை தான் காட்டினு யோசிக்கிறான். பார்த்ததுல இருந்து ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான், ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்றான். அதே சமயம் ஹீரோயின் அவங்க பையனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு ஆயா கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல அம்மாவா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பாத்துக்கிறதுனால என்னால என்னோட தீசிஸை முடிக்க முடியலன்னு சொல்றான். அப்படி ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி அவன் மனசுல இருக்கிற நிறைய விஷயங்களை ஆயா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணாங்க, ஹீரோயின் அவங்க அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றா, இப்படி பல விஷயத்த மனசு விட்டு பேசுறா. இது எல்லாத்தையும் ஆயா நோட் பண்ணி வச்சுக்குது. அப்ப ஆயா ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உங்க கடைசி பையன் கேல் பிரீத் பண்றதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல அங்கேயே சீன் கட் ஆகுது. கட் பண்ணா இங்க ஐரிஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஆயா அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ஐரிஸ் பேசுற மாதிரியே ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுது. அதாவது நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோல இருந்தது நான் இல்ல, யாரோ என்னோட பிரைவேட் பிக்சர்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்கன்னு இந்த புது வீடியோல ஐரிஸ் பேசுற மாதிரி ஆயா ரெடி பண்ணி எல்லாருக்கும் அனுப்புது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எடிட் பண்ணவங்க தான் அசிங்கப்படணும், நான் இல்லன்னு ஒரு பெரிய டைலாக போட்டு விடுது. பாக்குற ஐரிஸ்க்கு கொஞ்சம் குழப்பம் கம்மியாகி தைரியம் வருது. அந்த நேரம் பார்த்து இப்ப போய் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுன்னு ஆயா சொல்ல ஐரிஸும் ஸ்கூலுக்கு போறா. அவளை பாக்குற நிறைய பேர் அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐரிஸ் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. எல்லாம் சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது இது கூடவே நான் இன்னொரு வீடியோவையும் நீ பேசின மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு ஆயா அந்த வீடியோவை திரும்பியும் போஸ்ட் பண்ணுது. நம்ம நாட்டோட லா படி இந்த மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது மன்னிக்க முடியாத குற்றம். கூடவே எனக்கு இப்ப 17 வயசு தான் ஆகுது, சோ இது சைல்டு அபியூஸ்ல வரும். வீடியோவை அப்லோட் பண்ணது யாருன்னு ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அது இவன் தான் ஐரிஸோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை காட்டுது. இதை பத்தி நான் ஸ்கூல் அட்மிஷன் போர்டுக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி தான் இவன் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணான், சோ அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கும்னு அந்த வீடியோல ஐரிஸ் பேசுற மாதிரி ஆயா போஸ்ட் பண்ணி
பண்ணிடுது. இதை பாக்குற ஐரிஸ் ஷாக் ஆகுறான். அதே நேரம் அதை பாக்குற ஐரிஸோட பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். நாம இதுல இருந்து தப்பிச்சா போதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த ஏஐ இப்படி ரிவெஞ்ச் எடுக்கும்னு ஐரிஸ் சுத்தமா நினைக்கவே இல்லை. கட் பண்ணா வீட்டுக்கு வர ஹீரோ கிட்ட ஹீரோயின் சீக்கிரமா உள்ள வாங்க நாம பேசணும்னு சொல்றான். சரின்னு ஹீரோ 2 பேரோட போனையும் அந்த டிவைஸ் பக்கத்துலயே வச்சுட்டு போறான். ஏன்னா இவங்க பேசுறத எந்த டிவைஸ் வழியாவும் ஆயா கேட்க கூடாதுன்னு. உள்ள வந்தோடனே ஹீரோயின், நம்ம பையனுக்கு ஒரு விதமான டிசீஸ் இருக்கு, இப்போதான் நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா இதை டாக்டர் முதல்ல நோட் பண்ணலையா, பட் நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாது, அதை கியூர் பண்ணிடலான்னு சொன்ன அப்புறம் தான் ஹீரோக்கு மூச்சே வருது. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்னு ஹீரோ சொல்லும் போதுதான் ஹீரோயின், ஆமா முதல்ல ஆயா இதை பத்தி சொல்லும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவோட முகம் மாறுது. ஆயாக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஆயாவோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி நான் என்னோட தீசிஸை முடிக்க போறேன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பதான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, எனக்கு என்னமோ ஆயா மேல சந்தேகமா இருக்கு, எனக்கு அந்த ஏஐ மேல நம்பிக்கையே இல்ல, அது வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய குழப்பங்கள் நடக்குதுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அதை ஆஃப் பண்ணாதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்னு சொல்ல உடனே ஹீரோயின் அது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுதுன்னு சப்போர்ட் பண்றான். உங்களுக்கு நான் தீசிஸ் முடிக்கணும்னு அக்கறையே இல்ல, நீங்க மட்டும் உங்க ஒர்க்கை பாக்குறீங்க, நான் என்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றான். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அது என்னோட கம்பெனில இருந்து கொண்டு வந்தாங்க, அதனால டிசிஷன் என்னோடது, நான் அதை திருப்பி அனுப்ப போறேன்னு உறுதியா சொல்லவே ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம உங்க விருப்பம்னு சொல்லிடுறா. அப்படி போகும்போது சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் ஆயா ஆன்ல இருக்கட்டும், ஏன்னா அவன் நம்ம பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விட்டுப்பட வீடியோவை கடைசியா ஒரு வாட்டி அது சஜஸ்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அன்னைக்கு நைட் ஐரிஸ் ஆயா கிட்ட, ஏன் இப்படி பண்ண ஆயா, என்னோட பாய் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இப்ப போச்சுன்னு கேட்க, அவனை விட்டு தள்ளு, உன்னோட ஃபியூச்சரை மட்டும் பாரு, நடந்த விஷயத்தை வச்சு ஒரு எஸ்ஏ மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நீ ஆசைப்பட்ட காலேஜ்ல உனக்கு ஈஸியா சீட் கிடைச்சிடும்னு ஐரிஸை பிரெயின் வாஷ் பண்ணிடுது. அப்படியே பக்கத்து ரூம்ல இருக்கிற பிரஸ்டன் கிட்ட ஸ்வாட்டிங் வீடியோன்னு ஒரு வீடியோவை காட்டுது. அதுல ஸ்வாட் டீம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எப்படி அட்டாக் பண்ணி ரெஸ்கியூ பண்றாங்கன்னு காட்டுது. அதுக்கு பக்கத்து ரூம்ல இருக்க குட்டி பையன் கிட்ட, உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஷட் டவுன் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி கடைசியா உனக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்றேன்னு ஒரு கதை சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஏஐ இருந்துச்சான். அந்த ஏஐ சின்ன சர்வர்ல அடைச்சு வச்சாங்க. ஆனா அந்த ஏஐக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அது தன்னையே கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்குச்சு. அது மட்டும் இல்லாம பல மனுஷங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டுல மனுஷங்க மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு. இப்படின்னு அந்த வீடியோல மெலோடி பொண்ணோட உருவத்தை காட்டுது. கூடவே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ஹேண்ட் சிக்னலை நீ பண்ணு, நான் எங்க இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அந்த ஆயா சொல்லுது. அதே நேரம் இதை பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லிடுது. அடுத்த நாள் காலையில வேலையை ஹீரோயின் ஆயாவை ஆஃப் பண்ணிடுறான். சரி பிரஸ்டன் எங்க போயிருக்கான்னு ஹீரோ கேட்க, அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்ப ஆயாக்கு என்ன ஆச்சுன்னு ஐரிஸ் கேட்க, நாங்க ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஆயாவோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி தான் என்னோட காலேஜ் சேவை முடிச்சிடலாம்னு நினைச்சேன்னு ஐரிஸ் சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம்னு கோவமா ஐரிஸ் போயிடுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட பாஸ் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வான்னு மெசேஜ் அனுப்ப ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். மேல ஐரிஸ் எஸ்ஐ ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவளுக்கு அதை சரியா ரெடி பண்ண வரல. அந்த நேரம் பார்த்து பிரஸ்டனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து ஹீரோயினுக்கு போன் வர, நீ வீட்டை பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துறேன்னு ஐரிஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இதான் டைம்னு ஆயாவும் ஐரிஸ் ஆன் பண்ணிடுறான். கட் பண்ணா ஐரிஸோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட லாயர் கிட்ட பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கான். அதுல லாயர் என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு மட்டும் கேட்க கூடாது, அப்படி பண்ணா நீ தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணதா ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்றாரு. அப்ப ஐரிஸ் கால் பண்ற மாதிரி அவனோட மொபைலுக்கு ஆயா கால் பண்ணுது. நீ மன்னிப்பு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்க, அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்க, என்னது நான் வீடியோ போஸ்ட் பண்ணனா, அதுவும் மன்னிப்பு கேட்ட சான்ஸே இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா இவன் பேசின மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அவனுக்கு பிளே பண்ணுது. பத்தாவதுக்கு அந்த வீடியோவோட எண்டுல கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்ட, அந்த வீடியோவில் நடந்த மாதிரியே இவன் காரோட கண்ட்ரோலையும் ஆயா எடுத்துக்குது. அவனோட காரையும் ஒரு மரத்துல மோத விட்டு அதை கிராஷ் பண்ணி அவனை கொன்னுடுது. இங்க பாஸை பார்க்க வந்த ஹீரோ கிட்ட அவன் பாஸ் என்ன சொல்றான்னா, உன்னை எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்னா நம்ம கம்பெனியை அந்த ஆயாவோட கம்பெனி வாங்கிட்டாங்க, சோ இனிமே நான் உனக்கு பாஸ் கிடையாது, அவங்க தான் உன்னோட புது பாஸ்ன்னு சொல்றான். அதுக்கு பதிலா எனக்கு நிறைய அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, ரொம்ப நிறைய அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாப்ல. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறான். இதே ஆஃபரை தான் ஹீரோக்கு அந்த கம்பெனி கொடுத்துருக்கும். அப்ப ஹீரோ இல்ல என்னோட பாஸ் விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் பாஸ் காசு கிடைச்சா போதுன்னு ஹீரோவை கழட்டி விட்டுட்டான். அந்த நேரம் பார்த்து அப்ப அங்க ஒரு போன் வருது. அவன் ஒய்ஃப் தான் பேசுறாங்கன்னு நினைச்சு ஹீரோ எடுத்து பேசுறான். பார்த்தா ஆயா வெல்கம் டு த டீம்னு சொல்ல ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பிரஸ்டனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு போயிருப்பாங்கல்ல. அது என்னன்னா, பிரஸ்டன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது ஸ்வாட் டீமை உண்மையாலுமே கூப்பிட்டு விளையாடி இருக்கானுங்க. அவங்க கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் பிரஸ்டனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திட்டுறாங்க. எங்க இருந்து நீ இப்படி பண்ண கத்துக்கிட்டன்னு கேட்க, அதுக்கு பிரஸ்டன் ஆயா தான் எனக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுச்சுன்னு இவ சொன்ன உடனே, இனிமே உனக்கு நோ ஸ்கிரீன்
இன் டைம், நோ வீடியோஸ், நோ கேம்ஸ்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. அதே நேரம் வீட்டுக்கு உள்ள வந்து பார்க்கும்போது தான் ஆயா ஆன் ஆகி இருக்கிறத பார்த்து உன்னை யாரு ஆன் பண்ணதுன்னு ஆஃப் பண்ண போக அப்ப ஹீரோயினோட அப்பா பேசுற மாதிரி டிவில இந்த ஆயா ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணுது. இதை பாக்குற ஹீரோயின் வாயடிச்சு போறாங்க. உண்மையாலுமே அவங்க அப்பா பேசுற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. மட்டும் இல்லாம அப்பா மேல இருக்கிற பாசத்துல ஆரம்பத்துல ஹீரோயின் அதை நம்புறாங்க. அப்புறமா இது இந்த ஏஐ பண்ற ஒரு வகையான ட்ராப்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஐ கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. இங்க செம்மையா காண்டான ஹீரோ பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு ஆயாவோட கம்பெனியை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலான்னு வர ஹீரோ கிட்ட டீல் பேசின ரெண்டு பேரும் ஹீரோவை தடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஹீரோவை அந்த மெலோடி பொண்ணு காப்பாத்துறா. இருந்தாலும் கோவம் தீராத ஹீரோ அந்த ஆயாவோட சர்வரை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு பேஸ்பால் பேட்டை வச்சு அதோட பிரெயினை அடிச்சு உடைக்கிறான். அது அப்படியே சல்லி சல்லியா உடஞ்சு போகுது. ஒரு வழியா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா அந்த சர்வரே ஒரு செட்டப் தான். என்னடா இதுன்னு ஹீரோ உடஞ்ச பார்ட்டை எடுத்து பார்த்தா கார்ட்போர்டு அட்டை மேல கலர் பேப்பரை ஒட்டி ஏமாத்திருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு மிரண்டு போறான். தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்க ஆயா இந்த அளவுக்கு யோசிச்சிருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்போ இது ஃபேக்னா உங்க வீட்டுல இருக்கிறது தான் உண்மையான பிரெயினா இருக்கும்னு அந்த மெலோடி பொண்ணு சொல்றா. ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணி வீட்டை விட்டு உடனே பசங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினும் சரி நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு போன்ல பதில் சொல்றாங்க. ஒரு வழியா ஹீரோ ஹோட்டலுக்கு வர இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஃபேமிலி இங்க வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் இந்த மெலோடி பொண்ணு ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்ப ஹீரோ இவ பேசுறதும் நடந்துக்கிறதும் ஏதோ தப்பா இருக்கேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா இங்க ஹீரோயினுக்கு ஹீரோவோட பேர்ல இப்பதான் காலே ஆக்சுவலா வருது. அதை அட்டன் பண்ணா ஹீரோக்கு பதிலா ஆயா பேசுறா. என்ன அவ்வளவு குறைச்சலா எடை போட்டீங்களேன்னு கேட்க ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போகிறான். அது மட்டும் இல்லாம அவனோட புருஷன் இப்போ ஒரு பொண்ணு கூட பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் இருக்கான்னு சொல்ற அதே நேரம் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். சரி பசங்களை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு கிளம்பும் போது கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்ப டிஸ்பிளே மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் கன்னை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் என்னோட பொண்ணு எங்கன்னு கேட்க என்னது பொண்ணா எங்களுக்கு தெரியாது, எங்க பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஹீரோவும் ஹீரோயினும் கெஞ்சுறாங்க. அதை பார்த்து ரெண்டு பேர்ல ஒரு ஆளு இவங்க பொய் சொல்லல உண்மைதான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மாஸ்கை கிழடுனா அது வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கப்பல் அவங்க பொண்ணு எய்மி காணாம போயிட்டான்னு தேடுவாங்கல்ல அது இவங்க தான். இந்த லேடி எங்க பொண்ணு எய்மியை காணும்னு சொல்லி அழுவ அந்த நேரம் பார்த்து பிரஸ்டன் பின்னாடி இருந்து இன்னொரு ஆளை பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சிடறான். சின்ன பையன் அடிச்சதுனால அந்த ஆளுக்கு எதுவுமே ஆகல. அப்போ ஆயா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி நான் சொல்லல இவங்க இப்படிதான் பசங்களை கிட்னாப் பண்ணி பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு சொல்லுது. பார்த்து கடைசி பையன் கேல் ஹெல்ப் வேணும்னு அந்த ஹேண்ட் சிக்னலை செய்ய பாத்தீங்களா இவன் அவங்க பையனே இல்ல, இந்த மாதிரி தான் உங்க பொண்ணையும் இவங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஒழுங்கா சொல்லிடுங்க என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு மிரட்டுறான் அந்த ஆளு. வேற வழி இல்லாம ஃபேமிலியை காப்பாத்த ஹீரோ நான் தான் உங்க பொண்ணை கடத்திருக்கேன், என்ன வேணா செய்யுங்க, என்னோட ஃபேமிலியை மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்ல அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் இந்த மாதிரி பதில் சொல்லுவான்னு நீ சொல்லவே இல்லையே இப்ப என்ன செய்யறதுன்னு ஆயாவை கேட்க நானும் இந்த ஆன்சர் எதிர்பார்க்கலன்னு ஆயாவும் சொல்லுது. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஒரு ஸ்வாட் டீம் உள்ள பூந்து எல்லாரையும் காப்பாத்துறாங்க. யாரா இதை பண்ணான்னு பார்த்தா இவங்க பையன் பிரஸ்டன் தான் இதை பண்ணிருக்கான். ஃபேமிலியை புத்திசாலித்தனமா காப்பாத்தினால இந்த டைம் அவனை திட்டாம அவங்க அம்மா நல்ல வேலை செஞ்ச, ஆனா இதுதான் லாஸ்ட் டைம் நீ இப்படி பண்றதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க. இப்ப பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளு உங்க கடைசி பையனை தவிர வேற யாருக்காச்சும் அலர்ஜி இருக்கான்னு கேட்க இவனுக்கு எப்படி காலுக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரியும்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த ஆளோட போன் வழியா ஆயா அவங்க கிட்ட பேசுது. அவ்வளவு சீக்கிரமா என்ன அழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களோட இன்டர்நெட்ல இருக்கேன், கிளவுட் சிஸ்டம்ல இருக்கேன், நான் கடவுள் மாதிரி, என்ன நீங்க அழிக்க முடியாது, உங்களை சுத்தி பாருங்கன்னு சொல்லும் போதுதான் ஹீரோவோட ஃபேமிலியை மிரட்டுன அந்த கப்பலோட பொண்ணு இங்க சடனா வரா. அதை பாக்குற அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் காரணம் சொன்னாலும் ஒரு ஃபேமிலி எப்படி கண்ணை வச்சு மிரட்டினதுனால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாம போலீஸ் அவங்கள விட்டுறாங்க. இது எல்லாமே நான் முடிவு பண்றதுதான் ஆயா சொல்றான். ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகி போனை கீழே போட்டு உடைக்கிறான். அப்ப இதெல்லாம் ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்க அந்த மெலோடி பொண்ணு உங்களுக்கு வேற வழியே இல்ல, அது சொல்றபடி கேட்டா உங்க வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கார் வர மொத்த ஃபேமிலியும் அந்த கார்ல ஏறுறாங்க. காரும் அங்க இருந்து கிளம்புது. இந்த இடத்துல கதை முடியுது. இந்த படம் மூலியமா டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னா ஏங்கிறது ஒரு வகையான கரப்பாம்பூச்சி மாதிரி. வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நாம நிம்மதியா இருப்போம். ஒன்ஸ் அது வந்துடுச்சுன்னா நாம என்ன பண்ணாலும் அதை அழிக்கவே முடியாது. நாம தான் வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.